தேனி எல்எஸ் மில்ஸ் சென்னை ஃப்ரீடம் டிரஸ்ட் சார்பில் தேனி அருகே இலவச செயற்கை கை கால் வழங்கும் முகாம் முதல் நாளில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தேனி எல்எஸ் மில்ஸ் மற்றும் சென்னை ஃப்ரீடம் டிரஸ்ட் சார்பில் வீரபாண்டி அருகே உள்ள எல்எஸ் மில்ஸ் வளாகத்தில் மாற்றுத்திறனாளிகள், சர்க்கரை நோய் மற்றும் விபத்தால் கை கால் இழந்தவர்கள் மற்றும் காது கேட்பதில் குறைபாடு உள்ளவர்கள், கண் பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு செயற்கை கை கால் மற்றும் காது கேட்கும் கருவி, கண் அறுவை சிகிச்சை, கண்ணாடி உள்ளிட்டவைகள் இலவசமாக வழங்கும் மருத்துவ பரிசோதனை முகாம் நடந்தது. 2 நாள் நடக்கும் முகாமில் முதல் நாளாக எல்எஸ் மில் நிர்வாக இயக்குனர் மணிவண்ணன் முகாமினை தொடங்கி வைக்க இந்த முதல் நாளில் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். முகாமில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை மாற்றுத்திறனாளிகள், சர்க்கரை நோய் மற்றும் விபத்தால் கை கால்கள் இழந்தவர்கள், காது கேளாதோர், கண் பார்வையற்றோர் உள்ளிட்டோருக்கான பரிசோதனை நடந்தது. இந்த முகாமில் கலந்து கொண்ட அனைவரும் தங்களது புகைப்படம், ஆதார் அடையாள அட்டையின் நகல் உள்ளிட்டவற்றை எடுத்து வந்து பயன்பெற்று கொண்டனர். இந்த முகாமில் சென்னையில் இருந்து வந்திருந்த ஃப்ரீடம் டிரஸ்ட் சிறப்பு மருத்துவர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் கலந்து கொண்டு செயற்கை கை கால்களை அளவு எடுத்து வைத்து, அதுபோல காது கேளாதவர்களுக்கு பரிசோதனை மற்றும் கண் பரிசோதனையும் செய்யப்பட்டது. பரிசோதனை அனைத்தும் முடிவடைந்த பின் அனைத்து வகையான உபகரணங்களும் தயார் செய்யப்பட்டு அடுத்த மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதம் வழங்கப்படும். மேலும் இந்த முகாமிற்கு வரும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவும் வகையில் எல்எஸ் மில்ஸ் நிர்வாகத்தின் சார்பில் தேனி பழைய பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையம், பழனிசெட்டிப்பட்டி பேருந்து நிறுத்தம், வீரபாண்டி பேருந்து நிறுத்தம், போடிநாயக்கனூர் விலக்கு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து பயனாளிகளை முகாமிற்கு அழைத்து வருவதற்கு இலவச வாகன வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தேனி மாவட்ட மக்கள் பயன்பெறும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த முகாமில் தொழிலதிபர்கள் டெர்ரி பாலசங்கர், செந்தில், எல்எம்சி அர்ஜுன், அன்பு உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். மேலும் எல்எஸ் மில் இல் பணிபுரியும் பணியாளர்கள் ஏராளமானோர் முகாமிற்கு வருபவர்களுக்கு உதவும் வகையில் பங்கேற்றனர்.